ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கேரளா கப்பி ஃபிஷஸ் நிறையா வந்திருக்கு. அதுவும் நியூ பிரீடர். ஸோ ரொம்ப எக்ஸாட்டிக்கான குவாலிட்டி எடுத்திருக்காங்க. தென் இதில் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன பேருன்னா நான் இப்போ எடுத்திருக்கேன். நிறைய ஸ்டென்ஸ் இருக்கு. என்னென்னதை கிளியராக உங்களுக்கு ஸ்டுடியோ வச்சு ஒவ்வொரு ஃபிஷ்ஷை காமிக்கிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக நிறையா ஃபிஷ் ரொம்ப அடல்ட் சைஸில் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, ஸ்டுடியோ போயிடலாம். ஸோ என்னென்ன ஃபிஷஸ் நேமோட நான் உங்களுக்கு ஸ்டுடியோவில் வச்சு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் பார்க்குறது ரெட் டிராகன் கப்பி ஃபிஷஸ். ஸோ இந்த ரெட் டிராகன் டம்போயர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்திருக்கோம். இது லிட்ரலி பார்க்க சில்லி மசாக்கி மாதிரி இருந்தாலும் பட் நாட் சில்லி மசாக்கி. ஓகே, ஸோ இது வந்து சில்லி மசாக்கி. இந்த ஸ்டெயினும் லிட்ரலி சின்ன டிஃப்ரெண்ட்டோட இருக்கும். சில்லி மசாக்கி கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரைப்ஸு, இது இன்னும் ஒரு ஆரஞ்ச் ஷேடில் இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கிரேட், சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ செமி அடல்ட் தான், அதுலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ராகன்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அதோட ஏர் குவாலிட்டியும் சூப்பராக வரும். தென் இதோட டெய்ல் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் நீங்கள் பார்க்க முடியும், ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபிஷ்ஷஸில் நியர்லி நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஒரு 3 pairs கிட்ட புக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ சீக்கிரமே இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே நிறைய புக் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ தான் போஸ்ட் போட்டுட்டு அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன், குரூப்பில் நம்ம அவைலபிள்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹெச்பி ரெட் கப்பி அண்ட் இது ஹை டார்சல் ஃபின் வேரியண்ட்டில் வரது. ஸோ நம்மகிட்ட நல்ல அடல்ட் சைஸில் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷஸ்லாம் நமக்கு ட்ராவலிங்கில் செம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. இவங்களை டேங்க்கில் ஆட் பண்ண உடனே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் பார்க்குற குவாலிட்டி இது எல்லாமே. தென் இப்போ பார்க்குறது எல்லாமே நம்ம ஜெட் பிளாக். ஸோ ஜெட் பிளாக்கும் ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஜெட் பிளாக் இந்த குவாலிட்டியில் நம்மளால் 50 pairs வரை நம்ம கரண்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ நம்ம பிரீடட்டாக அவ்வளோ ரெடியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்டும் நிறையா இருக்குது. நான் குரூப்பில் பர்டிகுலர் அந்த மாதிரி எக்ஸசிவாக இருக்க பேர்ஸ்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஷாப்க்கு வேணாலும் நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தென் இப்போ பார்க்கலாம் வயலட் கோப்ரா கப்பி ஃபிஷ்ஷஸ். ஸோ கோப்ரா கப்பினாலே தெரியும், ரொம்பவுமே ஸ்னேக் ஸ்கின் பாடியில் அவ்வளோ ஸ்டைப்ஸ் இருக்கும். வயலட் கோப்ரா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கோம். இது வந்து லிட்டரலி லாங் லுக்லேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் பிளாக் ஷேடில் இருக்கும். கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வயலட் ஷேடும் இதோட டெய்ல இருக்க ஃப்ளஃபினஸ் உங்களால் ஒரு சின்ன உங்களால் பார்க்க முடியும். ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு பர்சனலாக பிடிச்ச கப்பியும் கூட இது. ஸோ இந்த தடவை வந்ததில் எக்ஸ்பென்சிவ் கப்பினா இந்த ஆல்பினோ ரெட் ஏர் கொய் கப்பி தான். ஸோ ரெட் ஏர் எப்பயுமே ஆல்பினோ கொய் கப்பி கூட நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். நான் சேல்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். பட் இப்போ லாஸ்ட் ஒரு 2 times ரெட் ஏர் எடுத்திருந்தோம். லாஸ்ட் டைம் எடுத்த தடவை இது ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. இதில் ஒரு சிலது மெச்சூர்டாக நான் பேரண்ட் இதோட வீடியோ நான் குரூப்பில் போட்டு தான் பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த பேரண்ட் மாதிரி ஒரு சில ஏர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதெல்லாம் செமி அடல்ட் தான், இன்னும் அடல்ட் ஆகிறப்ப. ஸோ இது ரொம்ப டார்க்கான ரெட்லேயும் ஏரும் அவ்வளோ ரெட்டாக தெரியும். இதுலேயே ஒரு சிலதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இது வேணா சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா மற்ற கப்பி எங்களுக்கு ப்ரீடாகி அதில் சீக்கிரம் ஈல்டு எடுக்கிற மாதிரி இந்த கப்பியில் நம்மளால் நிறையா இப்போ ரெடி பண்ண முடியல. ஏன்னா பேரண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால அங்கே எடுத்ததே ஒரு 4 to 5 pairs தான் எடுத்து அதுலேருந்து ரெடி பண்ணதான். இப்போ நிறைய பேரண்ட்டுக்கு நிறைய ஸ்டாக் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ வேண்டுறவங்க சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. தென் இதெல்லாம் ஆஃப் கோல்டு கப்பி. கொஞ்சம் பார்க்க நம்ம ஆஃப் கோல்டுன்றது எப்படி இருக்குன்னா பனானா கப்பின்னு இடையில வந்துச்சுல, லைக் பிளாட்டினம் ஒயிட் எல்லோ அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. ஸோ அந்த பேஸில் இருந்துச்சு. ரொம்பவுமே ப்ரீமியமாக இருந்துச்சு. ஃபீமேல் நல்ல கோல்டன் ஷேட் இருக்கும். மேலுக்கு பாதி பாடியிலேருந்து டெய்ல் வர செம கோல்டாக இருக்கும். ஸோ இது லிட்டரலி ஃபுல் கோல்டுக்கும் அடுத்த கிரேடு தான் இது, பட் ஒர்த்து. ஸோ ஒரு எக்ஸாக்டிக்கான லுக் டாப் வியூவில் கப்பி வேணும்னா நீங்கள் அந்த கோய் கப்பி சூஸ் பண்ணுற மாதிரி இந்த கோல்டன் கப்பியும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா டாப்பில் ஃபுல் கவரேஜ் இருக்கும், பிளெயினாக இல்லாமல். தென் இது பர்பிள் பெரி மொசாக் பிரிண்டட் ஏர். ஸோ மொசாக்கில் பிரிண்டட் இந்த தடவை எடுத்திருக்கேன். பர்பிள் பெரி டிராகன் ரெகுலராக வரும். பட் இதுலேயே கொஞ்சம் அப்கிரேட்டட் வெர்ஷன். இதுவும் செமி அடல்ட் தான். வளரப்போ டெய்ல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். தென் ட்ராவலிங் ஸ்ட்ரெஸ்லாம் போச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அண்ட் கைஸ், முக்கியமான விஷயம், ஸோ பொங்கல் ஹாலிடே வருது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், ஃபிஷ்ஷஸ் வந்து என்கிட்ட இல்லை எந்த ஆன்லைன் சைட்லையுமே. இப்போ நீங்கள் ஒரு 10க்குள்ளே, அதாவது வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஆட்டுறதுனாலும் பண்ணுறதுனால பண்ணுங்கள். என்கிட்டனாலும் சரி வெளியேங்கனாலும். அதுக்கடுத்து நான் இப்போ சேல்ஸ் வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். இந்த டயத்தில் ஷிப்மெண்ட் பெருசாக பண்ண முடியாது, ஃபிஷ்ஷஸ்க்கு ரிஸ்க் அப்படின்றத சொல்லிடுவேன். பட் நான் ஆமாம், நார்மலாக வெளியே சில நேரத்தில் சேல்ஸும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிக்கல், ரொம்ப பெரிய சிக்கல். ஏன்னா அங்கே 17ஆம் தேதி வரை கவர்மெண்ட் லீவ் சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி 18, 19 லீவு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 8லேருந்து 9 நாள் வரை லீவு ஆயிரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபிஷ்ஷஸ் இடையில ஏதாவது ஷிப்மெண்ட் புக்கிங் பண்ணுவாங்க, டெலிவரி கொடுக்காம எங்கேயா ஹோல்ட்
ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஸோ அதை மட்டும் மைண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆமாம் எதாவது ஆர்டர் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து அந்த நேரத்தில் ப்ரீ ஆர்டர் மட்டும் தான் நான் எடுப்பேன். ஸோ ஷிப்மெண்ட் வந்து அதுக்கடுத்து நான் 20லேருந்து ஆரம்பிப்பேன். அதாவது பொங்கல் முடிஞ்சு அடுத்த மண்டேலேருந்து ஆரம்பிப்பேன். ஸோ பெட்டர் அந்த டயத்தில் உங்களோட ஷிப்மெண்ட் எல்லாமே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ 10 வரை நீங்கள் ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ்டாக. ஓகே கைஸ், தென் இப்போ பார்க்குறது மில்கி பிங்க் கப்பி. ஸோ மில்கி பிங்க் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கப்பி, ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது. தென் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரிக் ப்ளூ கப்பி. ஸோ இது நல்லா வெளிச்சரிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் இது மேலே இருக்க அந்த ப்ளூ ஷேட்லாம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய டார்க்கான பேஸ் பண்ணிங்கன்னா லாங்கில் பார்க்க எல்லாம் பிளாக் கப்பி மாதிரியே இருக்கும். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட். அதுவும் இந்த கப்பியில் நேரில் பார்த்தீங்கன்னா ஆசமாக இருக்கும். மயில் கழுத்து கலர் மாதிரி, லிட்டலி மயில் வந்து கழுத்து இப்படி திருப்புறம்லாம் ஷேக் ஆகிறப்பலாம் ஒரு கலர் மாறிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷும் கலர் மாறும், பார்க்கவே நல்லாயிருக்கும். தென் ரெகுலரான பேஸில் கிடைக்கிற ரெட் கோப்ரா கப்பி இந்த தடவை எடுத்திருக்கோம். கொஞ்சம் நல்ல அடல்ட் சைஸில் குவாலிட்டியாகவே எடுத்திருக்கோம். ஸோ ரெட் கோப்ரா நிறையா இருக்குது. நான் இடையில அந்த லீவை பற்றி சொல்கிறதுல ஒரு சில ஃபஸ்ட்டு இது விட்டுருப்பேன். அதில் என்ன ப்ளூ மாஸ்கோ ப்ளூ கப்பி அந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ்லாம் காமிச்சிருந்தேன். ஸோ வீடியோ வேணால் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஆமாம், ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு சில ஸ்டெயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். தென் இந்த கோய் கப்பி நம்ம இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நிறையா ரெடி பண்ணிடுவோம். ஆமாம், ஏன்னா இதெல்லாம் மார்க்கெட்லேயே ரொம்ப ஹையான, அதாவது இந்த ரெட்டியர் இந்த குவாலிட்டியில் இருக்க ரெட்டியர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, பட் ரொம்ப அஃபோர்டபுளாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த கப்பி பிடிச்சி